அனைவருக்கும் வணக்கம். தலரசிகன் தளபதி தொண்டன். நான் உங்கள் ரீல் அண்ட் ரீல் சேனல் தஞ்சை ஏஆர் வெங்கடேசன் பேசுகிறேன். என்னுடைய யூடியூப் சேனல் ஆரம்பித்து இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. என்னுடைய தளபதி டிவிகே கட்சிக்காக. இனி வரும் வீடியோக்கள் அனைத்துமே நம் கட்சி சம்பந்த வீடியோக்களாக தான் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணி வருமாறு அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ஆமாம், எனது கட்சிக்காக பார்ட் 1 வீடியோவில் போகலாம். தமிழக வெற்றிக் கழகம் நமது கட்சி அசுர வளர்ச்சி அடைந்து போய்கொண்டிருக்கிறது. இந்த வளர்ச்சியை பிடிக்காத சில இயக்கத்தை மன்னிக்கவும் சில கட்சியை சேர்ந்த நபர்கள் பேசி புலம்பி கொண்டு வருகிறார்கள். இதற்கு முதல் காரணமாக இருப்பது என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்லாம்? என்னவா இருக்கும்? ஒன்றும் இல்லை, பயம்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை அவர்கள் நாம் தமிழர்கள், நாம் திராவிடம் என்று சொல்லிக்கொண்டு இவ்வளோ காலமாக நம்மளை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி நம் அனைவரையும் முட்டாளாக்கி கொண்டிருந்தார்கள். அது அனைவரும் தெரிந்ததே. இப்பொழுது நம் தளபதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியின் பெயரை அறிவித்த நாளின் முதல் ஒரு கட்சி புலம்பிக் கொண்டு தினந்தோறும் நம்மளை பற்றி புலம்புகிறார் ஒருவர், அந்த கட்சியை சேர்ந்தவர். அது யார் என்று உங்களுக்கே தெரியும். சாட்டை எடுத்து அடித்து கொண்டு கதறுவதை போல் டிவிக்கே டிவிக்கே டிவிக்கே, சாப்பிடும் போதும் டிவிக்கே, தூங்கும் போதும் டிவிக்கே. அவர் கட்சி பேரை கூட அவர் மறந்துடுவார் போல் இன்னும் கொஞ்ச நாளில். அப்படி புலம்பிக் கொண்டு வருகிறார். ஏன்னா இதுவரை அவங்க தமிழர் என்று சொல்லிக்கொண்டு கட்சியை வைத்துக்கொண்டு வெளிநாடுகளிலிருந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பணத்தை வாங்கி கொண்டு கட்சியை நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. இப்போ நாம் தமிழக வெற்றிக் கழகம் என்று பெயரை வைத்து விட்டோம். எனவே அந்த பயம்தான். இனி தமிழர் என்று சொல்லி நாம் பிழைப்பு நடத்த முடியுமா என்ற ஒரு பயம், மிகப்பெரிய பயம். நம் கட்சியில் இருந்து உள்ள வெளிநாட்டு தமிழர்கள், உள்நாட்டு தமிழர்கள் அனைவரும் நம் கட்சியிலிருந்து விலகி விடுவார்களோ என்ற மிகப்பெரிய பயம். அந்த பயத்தில்தான் நம்மை சாய்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். தவிர்க்க முடியாத காரணம், நாம் மிக துயரத்தை அடைந்தோம். கரூரில் ஏற்பட்ட சம்பவம் மிகப்பெரிய வருத்தத்தில் ஆளாக்கியது நம் கட்சி உறுப்பினர்களை, நம் தலைவரை. மீண்டும் இன்று புயலாய் ஈரோட்டில் அவதரித்தார் நம் தளபதி, இளைய தளபதி. எனவே 2026 தேர்தலில் நம் கட்சியின் ஓட்டு வங்கி எவ்வளவு என்று காமித்து அந்த ஓட்டு வங்கி மூலம் இவர்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். இவர்கள் இதுவரை இத்தனை தேர்தலில் பங்கு பெற்று இதுவரை காணாத அளவு ஓட்டு வங்கியை நாம் அடைந்தோம் என்றால் அதுவே அவர்களுக்கு புரிந்துவிடும். அதற்கு பிறகு எனது தம்பி என்று சொல்லி வருவார்கள். வராமல் இருக்க போவதிலே அவர்கள் வந்துதான் ஆக வேண்டும். அதுதான் விதி. அது அவர்களுக்கே தெரியும். இப்பொழுதே யாரிடமோ பணமோ வாங்கி கொண்டு நம்மளை பற்றி யாவதொரு பேசி வந்து கொண்டிருக்கிறார்கள். நம் தளபதி சொன்னது போல் நாம் அனைவரும் தற்குறிகள் என்று சொல்லும் அவர்களுக்கு நாம் எப்படிப்பட்ட சாணக்கியர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும். 2026
அதேபோல் நம் உறுப்பினர்கள் அனைவரும் இனிவரும் காலங்களில் கட்சி கூட்டங்களில் எந்தவித சச்சரவுகளும் இல்லாமல் நம் தளபதி நாம் பார்த்துவிட்டோம், பல முறை பார்த்துவிட்டோம், நம் தளபதியின் குரல்களை கேட்டுவிட்டோம். எனவே வரும் காலங்களில் வரும் கூட்டங்களில் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், எந்தவித சலசலப்பும் இல்லாமல், எந்தவித தவறும் நடைபெறாமல் இருக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும். அதுவே எனதுடைய பணிவான வேண்டுகோள். இனி கண்டிப்பாக அதுபோல் நாம் நடந்து கொள்வோம் என்பது அனைவரும் அறிந்து கொண்டனர். சிலரின் சூழ்ச்சி தான் நம்மை அந்த கரூர் துயரத்துக்கு கொண்டு போனது என்பது அனைவரும் அறிவோம். அதற்கு நம் தளபதி தக்க பதிலடி கொடுப்பார் வருகிற காலங்களில், வருகின்ற தேர்தலில். அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஐயமும் இல்லை. இவர்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் என்று சொல்லி வருகிறார்கள். நான் கேட்கிறேன், கொள்கைகள் கோட்பாடுகளை வைத்து நீங்கள் மக்களுக்கு என்ன நல்லது செய்துவிட்டீர்கள்? எங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அனைத்துமே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதுதான். மக்களுக்கு நல்லதானே செய்யணும். அரசியல் நடத்துகிறாங்க, நம்ம மக்களுக்கு நல்லதானே ஃபஸ்ட்டு பண்ணணும். மக்களுக்கு நல்லது செய்யணும். சொல்கிற திட்டங்களை முதல்ல நிறைவேற்றுறீங்களா நீங்கள்? சொல்கிற திட்டங்கள் அனைத்தையுமே நீங்கள் 100% நிறைவேற்றுறீங்களா சொல்லுங்கள்? கிடையாது, ஒருபோதும் கிடையாது. 90% ஆட்டையை போடுவது, சுருண்டுதல், 10% பிச்சை போடுவது போல் மக்களுக்கு செய்தல். அந்த 10%லேயும் ஒரு கமிஷன். நம்ம இன்றைக்கி பார்க்குறோம், எப்படி இருந்தவங்க கட்சியில் இருக்கிறாங்களே, இப்போது ஆளும் கட்சியில் இருப்பவர்கள் எப்படி இருந்தார்கள், சோற்றுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தவர்கள் எப்படி இப்போ இவ்வளோ பெரிய சொத்து உருவாக்கிறார்கள். அவர்கள் மாதம் வருகின்ற வருமானத்தை வைத்த நாம் என்ன முட்டாளா? நாம் படிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் உழைத்த இருக்கிறவர்கள் 80% படித்தவங்க தான், நம்ம இளைஞர்கள் தான். நமக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. எப்படி ஒரு பாருங்கள், ரிக்ஷா ஓட்டினா மினிஸ்டர், ட்ரெயினில் வந்தால் முதலமைச்சர், சாராயம் விற்றா இப்போக்கி சாராயம் விற்றாலாம் ஃபேக்ட்ரிஸ். இவங்களாம் எப்படி நேர்மையாக எம்எல்ஏவாக இருந்து மாத வருமானத்தை வச்சு இவ்வளோ பெரிய தொழிலதிபர்கள் ஆனாங்க? கிடையாது, எல்லாம் சுரண்டுதல். ஏண்டா இவ்வளோ சுரண்ட நீங்கள் அதில் ஒரு 100% சுரண்டுறீங்க, அதில் ஒரு 50% மக்களுக்கு செஞ்சுருந்தாலே எல்லாரும் தொழில் ரீதியாக இன்றைக்கி ஒரு தமிழ்நாடு எங்கேயோ ஒரு இந்தியாவில் ஒரு முதல் மாநிலமாக போயிருக்குமே. கூரை வீடுகள் இருந்திருக்காது, அனைத்தும் மாடி வீடுகளாகவும் மாறியிருக்கும். யாரும் உணவுக்கு கஷ்டப்பட போகிறதில்ல. மாணவர்கள் எல்லாருமே படிச்சிருப்பாங்க. எவ்வளோ மாணவர்கள் இப்போ படிக்காமல் கூலி தொழிலாளி வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் பண்ணலை. ஆனால் கட்சி கோட்பாடு இல்லை, கொள்கை என்னன்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஏன் நீங்கள் கோட்பாடு கொள்கைகள்லாம் இருக்குல்ல, நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல. சாலை ஓரங்களில் ரோடுகள் எப்படி இருக்கிறது? சாலைகளெல்லாம் எப்படி ரோடு எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு டோல்கேட்டை போட்டு பணத்தை வாங்குகிறாங்க. டோல்கேட்டுக்கு அந்த டோல்கேட்லேயே பார்த்தா பள்ளமாக இருக்குது. ஆனால் இதில் மனசில் சின்ன ஒரு என்ன சொல்லுவோம், சின்ன ஒரு வெட்கமே இல்லாமல் நன்மை செய்கிறோம், தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது, வருங்காலங்களில் அனைவரும் கோடீஸ்வரர்கள் ஆகுவார்கள். கோடியாக நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு போனால் நாங்கள் எங்கடா கோடீஸ்வரன் ஆகிறது? கட்சி எங்கள் தளபதி சினிமா துறையில் இருக்கும் பொழுதே எத்தனையோ பேர்களுக்கு உதவி இருக்கிறார், விளம்பரம் இல்லாமல் உதவி இருக்கிறார். அது அனைத்தும் அனைவரும் அறிந்த ஒன்று. அதுதான் இவங்களுக்கு பயமே. இவர் சினிமா துறையில் இருக்கும் போதே பல பேருடைய பல ஃபேன்ஸ் கூட்டத்தை உருவாக்கிட்டார், பல பேருக்கு நன்மை செஞ்சுருக்காரு. இப்போ அரசியலில் வந்துட்டார்னா தமிழ்நாடு டோட்டலே முதல்வன் படம் மாதிரி மாறிடும். கண்டிப்பாக முதல்வன் படம், ஒரு நாள் முதல்வன் அர்ஜுன் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி மாறும். அந்த பயம்தான் இவங்களை புலம்ப வைக்குது, நம்மளை பற்றி கேவலமாக பேச வைக்குது. இவர்கள் பேசுவதற்காகலாம் நாம் தோன்று போவதில்லை.
நம் கட்சியில் இருப்பவர்கள் அனைவரும் யாரும் 70 வயதை தாண்டியவர்கள் அல்ல. அனைவரும் 60 வயதிற்குள்ளவர்கள், ஒரு சிலர் 70 வயதிற்குள்ளவர்கள் தான் இருக்கிறார்கள். அந்த கட்சிகள் இயக்கங்களில் இருப்பவர்கள் அனைவரும் இளைஞர் அணி என்று சொல்லிக்கொண்டு 60 வயது உடையவர்கள் இளைஞர் அணியில் இருப்பார்கள். அதே போல் யாரும் இல்லை. எனவே வருகின்ற காலம் நமது தமிழக வெற்றிக் கழகத்தின் காலமாக இருக்க வேண்டும். வருகின்ற 2026 தேர்தல் நமது தேர்தலாக இருக்க வேண்டும். நம்மை தேடி அனைவரும் வர வேண்டும், அனைத்து கட்சியும் வர வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் நமது கட்சி உறுப்பினர்கள் உழைக்க வேண்டும். நான் நமது கட்சியோட ஒரு அடிப்படை உறுப்பினராக தான் இருந்து வருகிறேன். இன்றைக்கி நமது கட்சியோட உறுப்பினர் கியூஆர் கோடு மூலயமா எவ்வளோ உறுப்பினர்கள் நம்ம கட்சியில் இணைந்தாங்க. இந்த கியூஆர் கோடு சிஸ்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது யார்? டிவிக்கு. நம்மளை பார்த்து கேட்குறாங்க, அறிவில்லை தற்கூறின்னு. ஏடா ஒரு டிஜிட்டல் மூலமாக நாங்கள் ஒரு உறுப்பினர்களை சேர்த்து கட்சியை நடத்தி வந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ கூட்டங்கள்! அதான் இந்த கூட்டத்தை பார்த்து தான் இவங்களுக்கு பொறாமை பயம்தான். எனவே இந்த பயத்தோடு இருந்து கொள்ள வேண்டும். தளபதி சொல்லும்போது பயத்தோடு இருக்க வேண்டும். நாம் தளபதியை இன்றும் விட்டுவிடக்கூடாது. அவர் நம்மை நம்பிதான் வந்தார். அவர் ஈரோடு கூட்டத்தில் கூட என்ன இருப்பீங்களாப்பான் என்று கேட்கும்போது நம்மளே அறியாமல் கண்ணீர் அவரது. அப்படி கேட்கும் பொழுது என்னை அறியாமலே எனக்கு கண்ணீர் வந்தது. எனவே வருகின்ற தேர்தலில் அவருக்கு நாம் முழு பங்களிப்பு, முழு உழைப்பை, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. நமது கட்சியில் உள்ளவர்கள் யாரும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. நம் தலைவரும் அதே போல தான், எந்தவித எதிர்பார்ப்பும் கிடையாது. யாரிடமும் நிதி பெறப்போவதில்லை, உண்டியல் ஏந்த போவதில்லை. ஒரு உச்சத்தில் இருக்கும் போதே அவர் நமக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை மட்டும் கொண்டுதான் இங்கு வந்திருக்கிற கட்சி ஆரம்பித்தார். நமது கட்சிக்காக நம் அனைவரும் ஒற்றுமையாக உழைக்க வேண்டும். அதேபோல் வருகின்ற கூட்டங்களில் எந்தவித அசம்பாதமும் நடக்காமல் நம் தளபதிக்கு பெயர் வாங்கி தர வேண்டும். நாம் தற்குறிகள் இல்லை, சாணக்கியர்கள் என்பதை நம் எதிரிகள் உணர வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் நம்மை கண்டு அஞ்ச வேண்டும். ஒரு அடுத்த மாநாட்டை கண்டு அவர்கள் அஞ்ச வேண்டும். அப்படி ஒரு ஒழுக்கத்தை நாம் அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும். கண்டிப்பாக அது நடக்கும். காலம் பதில் சொல்லும். அவங்களுக்கு இறைவன் ஒருவன் மேலே இருக்கிறான். அவர்கள் செய்த பாவம் கண்டிப்பாக அவர்கள் அனுபவித்து விடுவார்கள். அதற்கு மாற்று கருத்து இல்லை. நம்மளை பற்றி பேசி விளம்பரம் தேடும் சில ஓட்டைகளுக்கு ஒன்று கூறிக்கொள்கிறேன். 2026 தேர்தல் உங்களுக்கு பதில் சொல்லும். உங்கள் கட்சியை விட எத்தனை விழுக்காடு ஓட்டு வங்கி நாங்கள் அடைகிறோம் என்பதை நீங்கள் பார்க்க தான் போகிறீர்கள். பார்த்துவிட்டு நீங்கள் எப்படி மாற்றி பேச போகிறீங்கிறத நாங்கள் பார்க்க தான் போகிறோம். எங்களது தளபதி என்றைக்கும் நம்ம தமிழ்நாடு மக்களை கைவிட மாட்டார். அதில் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாடு மக்கள்கள் எங்களை கைவிட மாட்டாங்க. மக்களுக்கு எவ்வளோ நன்மை செய்ய போவார்ன்றது மக்களுக்கே தெரியும். ஆட்சி எங்கள் கையில் வந்த பிறகு மக்கள், நாங்கள் சொல்லணும்னு இல்லை, மக்களுக்கு எவ்வளோ பண்ணுவாருங்கிறது மக்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எங்கள் மேல் நம்பிக்கை இருக்குது. எனவே தமிழக வெற்றிக் கழகம் 2026 நமது இலக்கை நோக்கி, வெற்றியை நோக்கி செல்வோம் என்று உறுதி கொண்டு அனைத்து நமது தமிழக வெற்றிக் கழக உறுப்பினருக்கும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இனி அடுத்தடுத்த வீடியோக்கள் நமது கட்சி பற்றி, நமது கட்சிக்காக ஒரு குரலாக ஒலிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, அனைத்து என் உறவுகளுக்கும், என் தமிழக வெற்றிக் கழக இரத்த உறவுகளுக்கும்
நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.